இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இதற்கு காரணம் நாம் தான். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில தான் சமாதானத்தை சொல்லுகிறோம், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இது காணப்படுகிறது. ஆனால் சங்கீதக்காரன் 119:165 சொல்லுகிறான், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 14:27 சொல்லும்போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். வேதத்தை நாம் நேசித்தால் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். இனிமேலாம் வேதத்தை நேசிக்க பழகிக்கொள்வோம், சமாதானத்தை பெற்று ஜீவிப்போம். காட் பிளஸ் யூ. இதை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆசீர்வாதத்தை பெறுங்கள். காட் பிளஸ்.